விஸ்வரூப அம்மன் எல்லா அம்மன் அவதாரமும் ஒரே அம்மன்லயே எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆதித்ய பிரபு இருக்கு, ஆதித்ய பிரபு விநாயகர் பாதி ஆஞ்சநேயர் பாதி ஆதித்ய பிரபுன்னு நம்ம மத்திய கைலாஷ்ல கோவில் இருக்கு. நிறைய இடத்துல பெருமாள் தான் சைன கோலத்துல பார்த்துருப்போம். நம்ம நரசிம்மர் சைன கோலத்துல இருக்காரு, பாதத்துல மகாலட்சுமி இருக்காங்க. இந்த மகாலட்சுமி கூரையை பிரிச்சுட்டு கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த கான்செப்ட்ல வருது இந்த கனகதாரா செட்டு. நிறைய தீம்ஸ் இருக்கு மேடம். நியூ தீம்ல கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா ராமர் சம்பந்த ராமாயண தீம், மகாபாரதம் தீம் இருக்கு, கிருஷ்ணர் ரிலேட்டடா தீம் இருக்கு, முருகர் தீம் இருக்கு, கல்யாணம் செட்டு, சாப்பாடு செட்டு, வளைகாப்பு, தெய்வ திருமணங்கள், ஹனுமான் சம்பந்த சுந்தரகாண்டம் வைக்கிறாங்க. அப்புறம் பெருமாள் கோயில் இந்த 108 திவ்ய தேசம் இருக்காங்க இல்லையா, அதுல என்னென்ன இருக்கு அதை பார்த்து வைக்கிறாங்க. அதுக்கு சக்தி பீடம் 51 சக்தி பீடம் செட்டு அதெல்லாம் நிறைய வைக்கிறாங்க. நவராத்திரிக்கு வந்து இவங்க தான் ஃபேமஸ். லாஸ்ட்ல இந்த அரக்கன்லாம் வதம் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்டோன் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா. நான் சொல்லுவேன், நீங்களே பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அழகா இருக்கு. 50 ரூபால இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கு, 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ராமாயண செட்டு எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1,25,000 ரூபாய். மெயின் ஷோரூம்ல போய் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 160 சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாத்தோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. ஸோ செப்டம்பர்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு விஷயம் தான் நவராத்திரி. இந்த நவராத்திரியில ரொம்ப அழகா எல்லார் வீட்லயுமே கொலு பொம்மையை வச்சு பயங்கரமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொலு பொம்மையெல்லாம் பாக்குறப்போ இதுல என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, இதை பத்திலாம் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னா கோயம்பேடுல இருக்கிற ஜே மாடர்ன் டிசைனர்ஸ்ன்ற ஒரு ஷாப்க்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஷாப் வந்து ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேருமே சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் இன் டீடைல்டா இந்த ஷாப்பை பத்தியும் இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூட ஜே டிசைனரோட ஓனர் நித்யா பத்தி நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். ஓகே சார். ஸோ லைக் நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நம்ம ஒரு 15 வருஷமா இங்கே தாங்க இருக்கோம், இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரி கொலு பொம்மை எல்லா கடையிலும் சீசன் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம 365 days நவராத்திரி கொலு பொம்மை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்க ஷாப்ல இருக்கு? இந்த வருஷம் நிறைய புது கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம். நாங்க இந்த வருஷம் இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டுறாங்க இல்லையா, அயோத்தி ராமர் பண்ணிருக்காங்க. தேரு, மைசூர் தசரா, 12 ராசி பலன் செட்டு, நிறைய ராசி பலன் செட்டு, நிறைய செட்டு கொண்டு வந்திருக்கோம். தாட்டி அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் காமிக்க முடியுமா? காட்டலாம் மேடம். இது வந்து பிரம்மோற்சவம் செட்டு, திருப்பதியில் நடக்குது இல்லைங்களா, 10 நாள் பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவம் செட்டு அது 10 நாள் வாகனத்துல பெருமாள் வராரு இல்லைங்களா, அது கஜ வாகனம், குதிரை வாகனம், அந்த மாதிரி இது 10 நாள் வருது. இதுதான் மெயின் ஃபேமஸ். கருட வாகனம் பிரம்மோற்சவம், கருட வாகனம் தான் ஃபேமஸ். அந்த மாதிரி 10 நாள் நடக்கிற பிரம்மோற்சவம் செட்டு. இது வந்து சக்கரத்தாழ்வார் பேப்பர் மெஷ்ல பண்ணிருக்கு. டபுள் சைடு, ஒரு சைடு நரசிம்மரும் ஒரு சைடு ஆழ்வாரும், சக்கரத்தாழ்வார்ன்ட்டு இது பண்ணிருக்கு. இந்த அம்மன்லாம் நிறைய பண்ணிருக்கோம் அந்த வாட்டி. பேப்பர் மெஷ்ல காம்பாக்டா ஒரு அடியில வந்து ஒரு 9-10 அம்மன் பண்ணிருக்கோம். கருமாரி அம்மன், புற்றம்மன், வரலட்சுமி அம்மன், முத்துமாரி அம்மன், வாஸ்துலட்சுமி, அந்த மாதிரி பண்ணிருக்கோம். தீச்சட்டி அம்மன், ஆண்டாள், பால ஆண்டாள், குழந்தை வடிவில பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்காங்க ஆண்டாள். இந்த வாட்டி இது புதுசா வந்திருக்கு. இப்போ இந்த பொம்மைலாம் வந்து எப்படி நீங்க தயாரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பேப்பர் கூழால பண்ணி இந்த மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அந்த சம்மர் சீசன்லயே போட்டு எல்லாம் டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க ஒயிட் பொம்மையா. இப்போ ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் கலர் பண்ணி கோல்டு பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம். அது ஓகே. இதோட ப்ராசஸே வந்து எவ்வளவு மாசம் ஆகும் பண்றதுக்கு? இது ப்ராசஸ் வந்து ஒரு 2 மாசம் ஆகுங்க. 2 மாசம் 3 மாசம் ஆகும். இந்த வாட்டி வந்திருக்கு புதுசு. இது 12 ராசிகளோட செட்டு. இது வந்து வரநாடு அன்னபூரணி இல்ல சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி, மீனாட்சி, சுந்தரேஸ்வரர் வந்து மீனாட்சி பூஜை பண்ற மாதிரி பூவால அந்த மாதிரி. இவங்க வந்து மும்மூர்த்திகள், பிரம்மா, சிவன், விஷ்ணு. அவங்க வந்து பேரா இருக்காங்க. சிவன் வந்து பார்வதியோட இருக்காரு, விஷ்ணு வந்து லக்ஷ்மியோட இருக்காரு, பிரம்மா வந்து சரஸ்வதியோட இருக்காரு. அந்த மாதிரி இது ஸ்ரீரங்கம் பள்ளி கொண்டிருப்பாரு பெருமாள். அதே மாதிரி உற்சவரோட ஸ்ரீரங்கம் செட்டு. இந்த பெருமாள் இது கிளேல பண்ணது? அது கிளேல பண்ணது மேடம், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது இப்போ வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு கிளேல தான் வேணும் இல்லனா வந்து பேப்பர்ல வேணும், இந்த மாதிரி அவங்க ரெண்டு டைப் இருக்கு மேடம். 2 டைப் இருக்கு. அது அவங்க கஸ்டமைசேஷன் கேட்டா. ஆமா, இது பாருங்க, இது பேப்பர் மெஷ். இது பேப்பர் மெஷ், இது கிளே. இதோட கொஞ்சம் பெருசாவே இருக்கும் பேப்பர் மெஷ். ஆனா உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். தூக்கி பாருங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பேப்பர் மெஷ்லயும் நீங்க பண்றீங்க, கிளேலயும் இருக்கு. சோ இதுல ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும்? கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். கிளே நல்லா அவங்க ஹேண்டில் பண்றது, கஸ்டமர் ஹேண்டில் பண்றது போது லைஃப் நல்லா வரும். இது பேப்பர் மெஷ், இது லைட் வெயிட்டா இருக்கும். இப்போ வெளியே ஹேண்டில் பண்றதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது இப்போ வெளிநாட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா வந்து இது ஈஸியா இருக்கும். பேப்பர் மெஷ் ஈஸியா இருக்கும், தூக்கி வைக்கிறது டக்குன்னு உடையாது. இது கை தவறி இப்படி கீழே போட்டாலும் உடையாது.
கிளே அப்படி இல்ல, கீழே கை தவறி போனாலும் உடஞ்சிரும். இதான் டிஃபரெண்ட், வேற எதுவும் இல்லை. கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும்ட்டு கஸ்டமைசேஷன் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? எங்ககிட்ட ஒரு 500 மேல கலெக்ஷன் இருக்கு மேடம். இருக்கிறது எது இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இல்ல அவங்க தேவைன்னா டை புதுசா போட்டு தான் செய்யணும். டை பண்றதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். அது போட்டு தான் பண்ணணும் நம்ம. உங்ககிட்ட இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணி தரோம் மேடம். கண்டிப்பா பண்ணி தரோம். இது வந்து சோளிங்கர்ல இருக்காரு இல்லையா, யோக நரசிம்மர், ஹனுமான், தாயார், அந்த மாதிரி இது பண்ணிருக்கோம். இதுவும் பேப்பர் மஷ். இதுவும் நல்லா இருக்கும். நீங்க தூக்கி பாருங்க, இவ்வளவு பெருசா பட் ரொம்ப லைட் வெயிட், நல்லா ஃபினிஷிங், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும். இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கோல்டா ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து கனகதாரா செட்டு. இந்த மகாலட்சுமி கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா போனோம், அந்த கான்செப்ட்ல வர்றது இந்த கனகதாரா செட்டு. இப்போ நவராத்திரினாலே வந்து ஒரு தீம் வச்சிருப்பீங்க, ஒரு தீம் இருக்கும். இப்போ 5 படி வச்சிருப்பாங்க, 5 படியிலுமே ஒரு தீம் வச்சுதான் வந்து பொம்மைகளை வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி நியூ தீம்ஸ் வந்து நீங்க இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க? நிறைய தீம்ஸ் இருக்கு மேடம். நியூ தீம்ல கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ராமாயணத்துக்கு ஏற்ற மாதிரி ராமாயணம் ஃபுல்லா ராமர் சம்பந்த ராமாயண தீம், மகாபாரதம் தீம் இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ரிலேட்டடா தீம் இருக்கு. அதுக்கப்புறம் முருகர் 6 படை இருக்காரு இல்லையா, 6 படையில ஒரு படை முருகர் தீம் இருக்கு. பெண்பாக்கம் படல் முதல் கொண்டு பெண் பாக்குறது, ரிசப்ஷனு, கல்யாணம் செட்டு, சாப்பாடு செட்டு, வளைகாப்பு, மஞ்சள் தண்ணி, குழந்தை தொட்டில்ல போடுறது, அந்த மாதிரி ஒரு 15 செட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தெய்வ திருமணங்கள், கடவுள் திருமணம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்லயும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரகாண்டம், ஹனுமான் சம்பந்தப்பட்ட சுந்தரகாண்டம்ல வைக்கிறாங்க. அப்புறம் பெருமாள் இந்த 108 திவ்ய தேசம் இருக்காங்க இல்லையா, அதுல என்னென்ன இருக்கு அதை பார்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மன் சக்தி பீடம், 51 சக்தி பீடம் செட்டு, அதெல்லாம் நிறைய வைக்கிறாங்க மேடம். நீங்க சொன்ன அந்த தீம்ஸ் எல்லாம் உங்க ஷாப்ல நீங்க வச்சிருக்கீங்க மேடம்? அது எல்லாமே நீங்க அப்படியே கொஞ்சம் வாங்க காட்டுறேன். நான் தெய்வங்கள் கல்யாணம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது சீனிவாச கல்யாணம், முருகர் வள்ளி கல்யாணம், அந்த மாதிரி நிறைய செட்டு இருக்கு மேடம். மதுரை மீனாட்சி கல்யாணம் செட்டு, இன்னும் ஒரு 4-5 தெய்வ கல்யாணம் செட்டு இருக்கு. விநாயகர் கல்யாணம் இருக்கு, சீதா கல்யாணம் இருக்கு. இந்த 90s கிட்ஸ் இதுவா? ஆமாங்க மேடம், இதெல்லாம் 90s கிட்ஸ் நிறைய செட் இருக்கு. கயிறு 2 சைடு பூச்சி இழுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கேம் விளையாடுற மாதிரி செட்டு, கில்லி விளையாடுறது, கோலி விளையாடுறது, பம்பரம் வருது, அந்த பஞ்சு மிட்டாய் வச்சு சாப்பிடுவாங்க, வாட்ச் மாதிரி கையில கட்டுவாங்க இல்லையா, அந்த செட்டு, இந்த பஞ்சு மிட்டாய் வித்துட்டு வராரு அந்த செட்டு. இதுக்கு வந்து நீங்க 90s கிட்ஸ் கான்செப்ட் அப்படி தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். வெப்சைட்ல இருக்கு, தனித்தனியா கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு கான்செப்டா வைப்பாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஜெனரேஷன்லன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையா நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் குழந்தைங்கள பார்க்க முடியாது இல்லையா. இது எவ்ரி இயர் நீங்க ஒரு நியூ தீம் கொண்டு வருவீங்க. இது எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்குது? நீங்க இதுக்குன்னு வந்து ஏதாவது நீங்களாவே இதை யோசிச்சு பண்றீங்களா, இல்லைன்னா வந்து இதுக்குன்னு ஏதாவது நீங்க கான்டாக்ட்ஸ் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? கஸ்டமர் கேட்பாங்க மேடம். கஸ்டமர் அந்த தீம் வைக்க போறேன் என்ன இருக்கான்னு கஸ்டமரும் சொல்லுவாங்க. கஸ்டமர்கிட்ட ஐடியா கேட்போம், கஸ்டமரும் சொல்லுவாங்க. கஸ்டமர் அடுத்த வருஷம் இந்த தீம் வைக்க போறாங்க, எனக்கு இந்த ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி தரோம். ஸோ லைக் உங்களுக்கு வெளிலேருந்து என்ன மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க இன்னும் அழகா இன்னோவேட்டிவா நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி முருகர் நீங்க வந்து ஒன்னொன்னு ஒரு விதத்துல நீங்க உருவாக்கியிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க எப்படி வந்து செய்றீங்க? ஏன்னா இது எல்லாமே லைக் ரொம்ப மைக்ரோ டிசைன்ஸா இருக்கு. இது எல்லாமே எப்படி நீங்க வந்து மோல்ட் பண்றீங்க? நம்ம விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் செய்யறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, மோல்டு இருக்கும், அந்த களிமண் வச்சு அழுத்தி இப்படி போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி இதை எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அது அந்த முருகர்ல இது மயில் முருகர், அது மயில் தோகை விரிச்சிட்டு இருக்க முருகர். இதுலேயே ஒரு 10 விதமான இது இருக்குது முருகருக்கு. ராஜாலங்கார பழனி ராஜாலங்கார முருகர், இதுலேயே பேப்பர் மெஷ் பெரிய முருகர். இது வந்து நார்மலாக மயிலில் நிற்கிற பாலமுருகர், குழந்தையா இருக்க பாலமுருகர். இது ஆறுமுகம் முருகர், 6 முகம் இருக்கு இல்லையா, 6 முகம் முருகர், 6 முகமும் வள்ளி தேவனியோட இருப்பார். அது ஸோ இவ்வளோ பொம்மைகள் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இதுல இருக்கிற இந்த கலர் இதெல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகுமா? ஃபேட் ஆகாது மேடம். கலர் பண்ணிட்டு மேலே கிளியர் அடிச்சிருக்கோம். இது ஒரு 10 வருஷம் ஆனாலும் எதுவும் ஆகாது. நீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க, இதெல்லாம் கிளியர் அடிச்சிருக்கு. எல்லாம் பெயிண்ட் அடிச்சு மட்டும் விட மேலே கிளியர் அடிச்சிருக்கு, கலர் ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கு. இதோட குவாலிட்டி வந்து லைக் 10 இயர்ஸ் வரைக்கும், அபௌட் 10 இயர்ஸ் இருக்கு. அபௌட் 10 இயர்ஸ் அவங்க ஹேண்டில் பண்றத பொறுத்து இருக்கு. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இது ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ல? ஆமா மேடம், இது வந்து வெஜிடபிள் மேரேஜ் செட்டுன்ட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே லைக் பண்ணுவாங்க. இது வெஜிடபிள் மேரேஜ் செட். இதை பாருங்க, இது வந்து ஆனியனா? ஆமா, நீங்க அப்படியே நீங்க அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். இது நீங்க அப்படியே பாருங்க, வெஜிடபிள் மேரேஜ் செட்டுன்ட்டு ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அது வெஜிடபிள் மேரேஜ் செட்டுன்ட்டு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லேடி விளக்கு வச்சு நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாகக்காரி நிக்கிற மாதிரி. ஓ
ஓகே வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்க வெஜிடபிள்ஸ் வச்சு மேரேஜ் மாதிரி ஒரு மூஞ்சி மூக்கு இதெல்லாம் வச்சு அழகா இருக்கு. இது வந்து மைசூர் தசராங்க. மைசூர் தசரா நவராத்திரி 9 நாள் முடிஞ்சு 10வது நாள் மைசூர் தசரான் ஃபெஸ்டிவல். அந்த மைசூர் தசரா மாதிரி ஊர்வலம் வராங்க இல்லையா, அந்த செட்டு. இது வந்து தங்க தேர், திருப்பதியில் நடக்கும் இல்லைங்களா தேர், அந்த தேர் பூச்சியெல்லாம் வடை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. யானை இந்த மேலத்தாளத்தோட போறாங்க இல்லையா, பெருமாள் தேர். இது காமாட்சி அம்மன் தேர். 2 விதமான தேர் இருக்கு. இது மொத்தமாவே ஒரு செட்டா வருமா? ஆமாங்க மேடம். இந்த தேர் இது வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லையா, மொத்தமா இது ஒரு செட்டு. இது காமாட்சி அம்மன் தேர். இது கீழே இழுக்கிற மாதிரி ஒரு 20-25 பொம்மை இருக்கும். இது தனி ஒரு செட்டு. இது மைசூர் தசரா யானை அம்பாரி மலை வராங்க இல்லையா, இது தனியா ஒரு செட்டு. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு செட்டு. இது பெரிய சைஸ் இருக்கு. இதுல சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸும் இருக்கு. இந்த தேர் பாக்குறப்பவே லைக் ரொம்ப அழகா இருக்கு. ஃபுல்லா வந்து கோல்டுல பண்ணிட்டு உண்மையான ஒரு தேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து ஜொலிக்குது. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கவே. சிவனோட குடும்பம், சிவ குடும்பம். இது கைலாயத்துல சிவன் இருக்காரு இல்லையா, அந்த பூத கணங்கள், நாராயணன், அகத்தியர், அந்த மாதிரி நந்தி தேவர் பேப்பர் மெஷ்ல பண்ணியிருக்கோம் இந்த செட்டு. இந்த சிவனோட ஹோல் ஃபேமிலி, பிள்ளையார், முருகர், சிவன், பார்வதி வச்சு இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. கலர்ஃபுல்லா இருக்கு. இது மெயினா கிரிவலங்க. இதான் ஃபாஸ்டா போகுது கிரிவலம். திருவண்ணாமலை கிரிவலம் போறாங்க இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு, எல்லா மாசம் பௌர்ணமி அன்னைக்கு போறாங்க இல்லையா கிரிவலம், அந்த செட்டு. இது அண்ணாமலையார் சுத்தி அப்படியே அஷ்டலிங்கம் வரும். இது மக்கள் வந்து அப்படியே கிரிவலம் போற மாதிரி செட்டு. கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி இருக்கு. இது மலை வச்சு நடுவில் அப்படி 8 லிங்கம் வச்சு சுத்தி வர மாதிரி கிரிவலம். திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு. எல்லா லிங்கமும் இருக்கும், இல்லை 8 லிங்கமும் இருக்கும். இது வந்து பூத கணங்கள்ங்க. மியூசிக் பண்றது சிவனுக்கு ஒரு 6 பூத கணங்கள். இது வேலை வாசிக்கிறாரு, நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த சிவன் சிலை தான் இந்த சைடு 3 அந்த சைடு 3 6 பேர் வருவாங்க. நல்லா இருப்பாங்க, ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க. பூத கணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அழகா இருக்கு. 6 பேர் வருவாங்க. நம்ம நிறைய இடத்துல பெருமாள் தான் சயன கோலத்துல பார்த்துருப்போம். நம்ம கிட்ட நரசிம்மர் வந்து சயன கோலத்துல இருக்காரு. நரசிம்மர் சயன கோலத்துல இருக்காரு. பாதத்துல மகாலட்சுமி இருக்காங்க. இந்த மாதிரி இதுவும் பண்ணியிருக்கோம். பெருமாள் தான் நரசிம்மர் வீட்டுல வச்சா நிறைய நல்லது கெட்ட சக்தி எல்லாம் வராதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நரசிம்மர் பொம்மை நல்லா போகுது. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. விஸ்வரூப அம்மன். இது எல்லாமே அவங்களோட விஸ்வரூபம். ஆமா, ஒரே அம்மன்ல தான் இது எல்லாமே பண்றது. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து இவங்க இவ்வளவு ரூபங்கள் எடுத்திருக்காங்க. வாராகி, பிரம்மாயி, பிரத்திங்கிரா தேவி, அந்த மாதிரி எல்லா அம்மன் அவதாரமும் ஒரே அம்மன்லயே எல்லாமே கொடுத்துருக்கோம். நவநாயகி, நவராத்திரி வராங்க இல்லையா 9 அம்மன், நவநாயகின்ட்டு 9 அம்மனும் அந்த ஒரு அடி இதுல பண்ணிருக்கோம். நவ நரசிம்மர் அகோபிலத்துல இருப்பாரு 9 நரசிம்மர். அந்த நரசிம்மர் பேர் எழுதி எல்லாமே பண்ணிருக்கோம். பேப்பர் மெஷ்ல பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கும். அது பார்க்கவே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அகோபிலம் போய் தான் 9 நரசிம்மர் பவன்ல நீங்க வாங்கி வச்சு உங்க வீட்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து கடோர் கஜன் கல்யாண சமையல் சாதம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த விஸ்வரூப அம்மன் பார்த்துருக்கோம். நவதுர்கையில வராங்க இல்லையா 9 ஃபேஸ் ஒரே அம்மன்ல வர மாதிரி. இது ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. இந்த பாம்போட இதை வச்சு ஒரு ஃபேஸும். இப்போ நீங்க வந்து இந்த ஷாப் ரன் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு வரப்போ வந்து உங்களுக்கு நவராத்திரி சீசன் அந்த டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். ஸோ மற்ற டைம்லலாம் உங்களுக்கு வந்து சேல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. மற்ற டைம்லேயே வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் அப்படி யாரும் வந்து வாங்கிட்டு போவோம். இப்போ அப்ராட்லேருந்துலாம் வராங்க இல்லையா, நம்ம ஷாப் மட்டும் தான் வருஷம் ஃபுல்லாகவே குலுபம் இருக்க ஷாப்பு. நவராத்திரின்னு இல்லை, நீங்கள் எப்போ வந்தாலும் குலுபம் வாங்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க இப்போ வாங்கிட்டு போகிறாங்க. வேறு எதனா சாமி பொம்மை நடுவில் வேணும் கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வாட்டி இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. ஹனுமானில் இந்த அஷ்டஹனுமான் புதுசாக நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. இது விஸ்வரூப அம்மன். விஸ்வரூபமாக காட்சி தராங்க. ஒரு நவநீத கிருஷ்ணர் வந்து இந்த இதில் இருக்காரு இல்லையா, பெட்டில் படுத்து இருக்க மாதிரி நவநீத கிருஷ்ணர். இது நல்லா இருக்கும். அது கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு இது பார்க்க. இது இதுல இருக்கு, கலர்ல வேணாலும் கலர்ல இருக்கு. இவரு நம்ம சென்னையில இருக்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். இவரு சென்னையில இருக்க துர்கை அம்மன், மகிஷாசுரமர்தினி. நவராத்திரிக்கு வந்து இவங்க தான் ஃபேமஸ். லாஸ்ட்ல அந்த அரக்கன்லாம் வதம் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்டோன் ஃபினிஷிங் இருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா, நான் சொல்லுவேன், நீங்களே பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. உண்மையான ஸ்டோன்ல ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து பேப்பர் இதுல தான் பண்ணிருக்கீங்க. ஆனா பாக்குறப்போ லைக் ரியல் ஸ்டோன்ல நீங்க வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு இது பார்க்க. முத்துமாரியம்மன், வாராகி, கலியுக கடவுள் வாராகி. இப்ப நிறைய பேர் வாராகியை தான் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவராத்திரில நார்மல் டைம்ல வாராகிலாம் நல்லா போகுது.
உங்களுக்கு மொத்தமாவே இப்போ எவ்வளவு பொம்மைகள் நீங்க இந்த ஷாப்ல வச்சிருக்கீங்க அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமா? 5000 பிளஸ் பொம்மை இருக்கா மேடம் இது. ஓகே, ஒரு பொம்மையும் ஒரு கடவுள்ல வந்து இது பண்ணிருக்கு. இங்க நம்ம டிஸ்ப்ளே மட்டும் தான் போட்டுருக்கோம். பக்கத்துல ஒரு கடை இருக்கு, இதே மாதிரி இதோட பெரிய கடை, ஃபுல்லா பேக்கிங்ல இருக்கு. கேட்டானா அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருவோம். சோ இந்த பேக்கிங்லாம் வந்து நீங்க வந்து எந்த ஊர்னாலுமே நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? எந்த ஊர்னாலும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணிட்டு இருக்கோம். கண்ட்ரீஸ்க்கும் நீங்க பண்றீங்க. நைஸ். ஸோ நீங்கள் இப்போ இந்த பொம்மைகளை வந்து டெலிவரி பண்ணுறது எந்தெந்த ஊருக்குலாம் பண்ணுறீங்க? எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணுறோம். மேஜராக பார்த்தீங்கன்னா யூஎஸ் பண்ணுறோம், யூஎஸ் கனடாலாம் பண்ணுறோம். யூஎஸ்லேருந்து தான் ஒரு 50% கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வாரத்தில் ஒரு 7-8 டெலிவரினா போதுங்க. இப்போ கூட யூஎஸ் தான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேக்கிங்ல உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்க, அது ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன். கஸ்டமர் எல்லாமே ஃபோன்லேயே ஆர்டர் போட்டால் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். லைக் கஸ்டமர் வந்து நீங்க வீடியோ கால் பண்ணி காமிப்பீங்களா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அவங்க ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க? ஆமாம் மேடம், வீடியோ கால் பண்ணி காட்டுவோம். இப்போ பார்த்தோன்னா யூஎஸ்ல வர முடியாது, வெப்சைட் இருக்கு பார்ப்பாங்க, அப்படியே நம்ம கால் பண்ணி வீடியோ காலில் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க நேரில் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா, வீடியோ காலில் காட்டுவோம். வீடியோ காலில் அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க, நான் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். பேக் பண்ணி அனுப்புற டிஹெச்எல் டேரக்டா, நம்ம வேற எந்த கொரியர்ல அனுப்ப மாட்டோம். ப்ரொஃபஷனலா டிஹெச்எல் நம்ம டேரக்டா டை அப்ல பண்றோம் நம்ம. ஓகே, ஃபுல்லா நீங்க அந்த டை அப்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு யூஎஸ்க்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ்ல டெலிவரி ஆகும். உங்களுக்கு மேஜரா வந்து யூஎஸ்ல தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. யூஎஸ் இல்லாம வேற என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் வருது? கனடா வருதுங்க, கனடா வருது, சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து அப்ராட்ல இருந்து நீங்க நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து இங்கேருந்து அங்க நம்ம வந்து அனுப்புறப்போ ஏதாவது டேமேஜஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். அந்த விதத்துல வந்து கஸ்டமர் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க? வெப்சைட்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், சேஃபா வந்திருக்கு, பேக்கிங்லாம் ரொம்ப இது எடுத்து பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால தான் திருப்பி அவங்க ஆர்டர் தராங்க. அவங்க சரியா போலாம் திருப்பி கூட மாட்டாங்க, திருப்பி கூட்டு அதனால ஆர்டர் தராங்க. அவங்க கஸ்டமர் நல்லா இருக்கனால கூட்டு தராங்க. இது சக்தி கணபதிங்க, அவங்க அம்மா மடியில விநாயகர் படுத்துட்டு இருக்காரு பாருங்க. சக்தி கணபதின்ட்டு பார்வதி மடியில படுத்துட்டு இருக்காரு விநாயகர். இது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்கு, நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்கு, நம்ம எடுத்து வைக்கலாம். சக்தி அம்மா மடியில படுத்துட்டு இருக்கிறது, சித்தி புத்தி கணபதி, அவர் காலை பிடிச்சி விடுற மாதிரி சித்தி புத்தி விநாயகர், அந்த மாதிரி விநாயகர்லயும் நிறைய ரொம்ப யூனிக்கா இருக்கு உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எங்கேயுமே நான் இது மாதிரிலாம் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. இது நம்ம ஆழ்வார் தலை எப்படி இருக்கும், கோவில் எப்படி சிலை இருக்குமோ அதே மாதிரி பண்ணிருக்கோம் பாருங்க. ஒரிஜினல் கோல்டு கோயில்லயே அப்படிதான் இருக்கும், அதே மாதிரி பண்ணிருக்கோம். இதையும் பார்க்க ரொம்ப ரேர் பீஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல. லைக் நான் இப்போதான் பாக்குறேன். நிறைய கடைக்கு நான் போயிருக்கேன், இந்த டிஸ்பிளே எல்லாம் வைப்பாங்க கொலு பொம்மைக்கு, அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது எல்லாமே என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களா? இதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு 9 பெருமாள் கோயில் இங்க திருவல்லிக்கேணி, ராஜமன்னார்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் இருக்காங்க இல்லையா. இது வந்து பெருமாள் கோயிலுங்க. பெருமாள் கோயில்ல வருஷத்துல ஒரு நாள் உற்சவம் நடக்கும். எல்லா ஒரு 9 பெருமாள் கோயில் இருக்கு. உற்சவம் நடக்கும் போது வந்து தாயார் அலங்காரத்துல வருவாரு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அந்த முகத்துல அந்த தீ இது பட்டது, இவர் தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. வனமாலை, மன்னார்குடி ராஜகோபால், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள இதுல வராரு. திருநாகை, ஆறாமுதன், திருவரங்கம் ரங்கநாதன் இருக்காரு இல்லையா, அவரு தாயார் இதுல வராரு. காஞ்சிபுரம் வரதராஜர், அவரும் அந்த முகத்துல தழும்பு இருக்கும், அது திருவந்திபுரம் கடலூர்ல இருக்காங்க. ஒரே செட்டு 9 இதுவும் ஒரே செட்டு. நவநாச்சியார் செட்டு 9 ஒரே செட்டு. மதுரை கல்லழகர், அவரு கல்லழகர். அந்த மாதிரி வந்து கோவில்ல இருக்க உற்சவர் சிலை மாதிரியே பண்ணிருக்கோம். உற்சவர் சைஸ்லயே இருப்பாங்க, எல்லாம் 2 அடியில இருப்பாங்க. 2 அடி ஹைட்டு, 2 அடியில அந்த சிலை தங்க சிலை மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வெங்கல சிலை மாதிரியே. விநாயகரும் இருக்கு. விநாயகர் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தான் இல்ல, வருஷம் ஃபுல்லாவே ஒரு ஃபங்க்ஷனா விநாயகர் வைப்பாங்க. காமனா எல்லா கடலும் விநாயகர் வைப்பாங்க. அந்த மாதிரி விநாயகரை வாங்கிக்கலாம். 2 அடியிலேருந்து 3 அடியிலேருந்து பெரிய விநாயகர் கூட இருக்கு. எல்லா இடத்துலயும் விநாயகர் சதுர்த்தி மட்டும் தான் கிடைக்கும், நம்ம கிட்ட வருஷம் ஃபுல்லா கிடைக்கும் விநாயகர். இவர் வந்து திருவண்ணாமலை இருக்க ரமண மகரிஷி, வாதிராஜன் ராகவேந்திரர் இருக்கார் இல்லையா, அவரோட பிரதர் இவரு. பிரத்திங்கிரா தேவி, இவர் வந்து கல்யாண நாராயணன் சொல்லுவாங்க, இல்ல துவாராகிருஷ்ணன் சொல்லுவாங்க. இவர் பெருமாள் வைரமுடி சேவை, மினுமினுக்கிறாரு, வைரமுடி போட்ட மாதிரி இந்த அலங்காரத்துல இருக்காரு. இது எதுவுமே ஃபேட் ஆகாதா இந்த டிசைன்? அதெல்லாம் ஃபேட் ஆகாது மேடம். அது ஆதித்ய பிரபு, இவர் பேர் ஆதித்ய பிரபு. விநாயகர் பாதி, ஆஞ்சநேயர் பாதி. இதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸுங்க. விநாயகர் பாதி, ஆஞ்சநேயர் பாதி. ஆதித்ய பிரபுன்னு நம்ம மத்திய கைலாஷ்ல கோவில் இருக்கு. ஸோ லைக் இப்போ நீங்க இங்க கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு வெரைட்டியில ரொம்ப அழகா எல்லா சைஸ்லயுமே நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ பிரைஸ்ன்னு நம்மளுக்கு எல்லாருமே வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பிரைஸ் எல்லாமே நம்ம எல்லாமே ஒரே ரேட்டு தான் மேடம். ப்ரைஸ் மாறவே மாறாது. இப்போ யூஎஸ்லேருந்து வாங்குறதும் ஒரே ரேட்டு தான், இங்கே வாங்குறது எல்லாம் ஒரே ரேட்டு. வெப்சைட்டில் எல்லாமே ஃபோட்டோஸு, சைஸு, ஃபீச்சர்ஸோட நம்ம டேட் கொடுத்துருக்கோம். அதை நம்ம மாற்றிலாம் சொல்ல மாட்டோம், எல்லாம் ஒரே ரேட்டு தான் அது. ஸோ இதோட ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் உங்களுக்கு? அதான் 50 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ராமாயணம் செட்டு எடுத்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1,25,000 ரூபாய்
அந்த செட்டை நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா. ஒரே செட்டு தான் நம்ம 1,25,000 தரோம். அந்த செட்டை வெளியே போய் பார்த்தீங்கன்னா மெயின் ஷோரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 160 சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாத்தோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம தசாவதாரத்திலே நம்ம கிட்ட வந்து நிறைய கைண்ட் ஆஃப் டிசைன் இருக்குது. இது கலரில் இருக்குது. இந்த தசாவதாரம் வந்து கலரில் இருக்குது. அதாவது விஷ்ணுவோட 10 அவதாரம் தசாவதாரம்ன்றாங்க. அதே தசாவதாரம் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த பிராஸ் மாதிரி இருக்குது. தசாவதாரத்தில் இத்தனை இது இருக்குது. அது சின்ன சைஸ் இருக்குது. எல்லாமே தசாவதாரம் தான். இல்லை 10 விதமாக இருக்குது. நீங்கள் மரப்பாச்சி பொம்மை கேட்டீங்களே, அது வரைக்கும் பாருங்கள். சைஸ் வாரியாக இருக்குது. மரப்பாச்சி பொம்மை சைஸ் வாரியாக எல்லாமே இருக்குது. மரப்பாச்சி இது எதில் செய்வீங்க இந்த மரப்பாச்சி பொம்மை? மரப்பாச்சி வந்து அந்த நாட்டு மரத்தில் தாங்க. எல்லாமே பியூர் வுட்ல தான் செய்யறது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு பொம்மைக்கும் ஒரு பேக் ஸ்டோரி சொன்னீங்க. எனக்கே வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா நீங்கள் வந்தோடனே தான் தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு, எனக்கு தெரிய வச்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது ஷாப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஆமாம், ஒரு 2 ஷாப் போடலான்னு இருக்காங்க. சென்னையில் வந்து மயிலாப்பூரில் ஒரு ஷாப் போடலான்னு இருக்கோம். ஓகே. பெங்களூரில் ஒரு ஷாப் போடலான்னு இருக்கோம். ஓகே. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பெங்களூரில் தான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது. பெங்களூரு, ஆந்திராவில் தான் நிறைய ஆர்டர் வருது. அதனால ஓகே. ஆல் தி பெஸ்ட். உங்களோட நெக்ஸ்ட் growthக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் சுரேஷ் சக்கரவர்த்தி. ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அரும்பாக்கத்தில் இருக்கு. ரொம்ப அழகான பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்க. நான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன். எங்களுக்கு நவராத்திரி அந்த இதெல்லாம் கிடையாது. கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பொம்மை வாங்குவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. நிஜமாவே கோயில பார்க்குற மாதிரியே இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனும். பொம்மையெல்லாம் வாங்குறப்ப இந்த ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்வாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல லட்சணமா, தெய்வ கடாட்சணமா இருக்கணும்னு. இங்க பாருங்க, இந்த ஃபேஸை பாருங்க, தத்ரூபமா அப்படியே. நான் இதையும் காட்டுறேன், இந்த ப்ரொஃபைல்லையும் காட்டுறேன் பாருங்க. இது வந்து இது உலகளந்த பெருமாள்னாங்க. எனக்கு இந்த கலை வேலைப்பாடு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கைத்தொழில் செய்யறாங்க நிறைய நம்ம ஆளுங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து இதெல்லாம் வாங்கி நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம்னு வைங்களேன், அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். இந்த கலையும் அழிஞ்சு போகாம இருக்கும். அதுதான் மெயின். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சும்மா ஒரு பாருங்க, ஒரு 2 விரல் தூக்கிட்டேன். ஆனா அவ்வளோ ஒரு லட்சணம். பேக் சைட் பாருங்க, நல்ல ஃபினிஷ். இது ஒரு சாம்பிள் தான் காமிச்சேன் இந்த பொம்மை. இந்த மாதிரி நிறைய பொம்மை இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில்னா பெருசா கருங்கல்ல சாமி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐம்பொன்ல வந்து சிலை வச்சிருப்பாங்க. அது பேர் உற்சவர். அந்த மாதிரி உற்சவ மூர்த்திலாம் வந்து அவ்வளவு தத்ரூபமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்க பிரதர் கூட லைக் ஷாப்ஸ் ஃபுல்லா அவர் சுத்தி காமிச்சாரு. நிறைய விஷயம் சொன்னாரு. நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலாவே. இந்த டிசைன்ஸ், தீம்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இந்த கடையை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிரதரோட சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறைய இருக்காங்க. நம்மளது கொஞ்சம் ஷாப் உள்ளே இருந்தாலுமே ரெகுலராக நம்ம இந்த இடத்துல வாங்கினா ரொம்ப ராசியாக இருக்குது அப்படின்ட்டு வாங்குறவங்களே ஒரு 10 வருஷமாகவே நம்மக்கிட்ட வாங்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்குது. உங்ககிட்ட வாங்கிட்டு போனால் எங்களுக்கு கரெக்டாக அந்த நவராத்திரி நல்லா முடியுது, நல்லதனமாக முடியுது. அடுத்த வருஷமும் நாங்கள் அதை மாதிரி கொண்டாடுறோம். அதை மாதிரி வர கஸ்டமர் நிறைய இருக்காங்க நம்மக்கிட்ட. அது மாதிரி இது வந்து நம்ம இந்த ஃபுல்லாகவே பார்த்தது வந்து டிஸ்பிளே ஒண்டி தான். நமக்கு வேர்ஹவுஸ் 2 வேர்ஹவுஸ் இருக்குது இங்கேயே பக்கத்தில். உங்கள் ஷாப் வந்து உங்களுக்குன்னு இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ்க்குமே ரொம்ப ராசியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஒரு கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட வந்து அவங்க ரிவ்யூஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ. ஸோ நீங்கள் இந்த ஷாப்பில் இருக்கிற டால்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? Yeah, ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலி we come here for Navratri every year. நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம். And it will be different. Something I'll get one new doll. Okay, so like you have seen all the collections now. Like what is the one collection which got attracted to you very much? Actually, I keep all Krishna themes, so I get mostly I get Krishna themes. Like you're a devotee of Krishna. Yeah, okay. Specifically, I come here for that. Okay, you always buy Krishna every year. Okay, ma'am. Thank you so much. Yeah. நீங்க இப்போ இந்த ஷாப்ஸ் வந்து பாத்தீங்க, உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது? ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேப்பர் மிஷ்லியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா கிளே ஃபினிஷிங்லும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரது? இல்லை, நான் ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு இங்கே ஷாப் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து வரேன் நான். வருஷம் நவராத்திரி ஆனாலே நான் இந்த கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரிஃபரன்ஸாக வந்துடுவேன் நான். ஸோ
ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த கிருஷ்ணர் சிலைலாம் இருந்ததுல அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை நான் ஒரு 4 பேருக்கு ரெஃபர் கூட பண்ணியிருக்கேன். நான் பெங்களூரில் இருக்கேன், என்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன், நீங்கள் 5 இயர்ஸாக வரேன்னு சொன்னீங்க, என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? அதான் இந்த மாதிரி தசாவதாரம் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வராகி லக்ஷ்மி, அதுக்கப்புறம் நிறைய இங்கே ரொம்ப அம்மன்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மீன்ஸ் நீங்கள் ஒரு சின்ன கோயிலில் பார்த்த அம்மன் கூட இங்கே இருக்கும். மீனாட்சி அம்மன் இருக்குது, அதே மாதிரி இந்த புத்த அம்மன், தீச்சட்டி அம்மன், இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் காமனாக எல்லா கடையிலையும் பார்க்க முடியும். ஆமாம், ரொம்ப ரேரு. எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த சேம் ஒரே ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பேப்பர் மெஷ்லேயும் இருக்கும், க்ளேலையும் இருக்கும். அதுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.